இந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு வீடு இன்னும் நினைவுகளோடு நிற்கிறது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கை. வா, இங்கே போடலாம். அம்மா போட்ட மாதிரியே வரணும். அது வராம இருக்குமா? ஒரு காலத்துல இந்த வீடு சத்தமா இருக்கும். திருவிழா நாளெல்லாம் தூங்கவே முடியாது. இன்னும் இந்த வீடு உயிரோட தான் இருக்கு. நினைவுகள் இருந்தா தனிமையும் அழகுதான். ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான வீடியோவை, அதாவது ஏஐ ஃபிலிமை எப்படி நம்ம மேக் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட்ஸை வந்து நம்ம ChatGPT பயன்படுத்தி தான் உருவாக்க வந்து போகிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ChatGPT பயன்படுத்தி நீங்கள் வந்து பாருங்க ஒரு நல்ல ஸ்டோரிக்கான அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல ஸ்டோரியை வந்து உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அந்த ஸ்டோரியை வந்து நம்ம சீன் பை சீனாக கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த சீன்ஸை வச்சு தான் நம்ம வந்து பாருங்க இமேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த சீன்ஸை வச்சு தான் வந்து பாருங்க நம்ம வீடியோவை கிரியேட் பண்றதுக்கான அந்த ப்ராம்ப்ட்ஸை ரெடி பண்ண முடியும். ஓகே, இது போல வந்து பாருங்க அந்த ஸ்டோரியை சீன் பை சீனா நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இது போல இந்த சீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து வீடியோவை கிரியேட் பண்றதுக்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து உருவாக்கணும். அந்த ப்ராம்ப்ட் எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நீங்க கிரியேட் பண்ண அந்த சீன்ஸுக்கு நம்ம வந்து தமிழ் வாய்ஸ் டயலாக், அதாவது வாய்ஸ் ஓவர் ரெடி பண்றதுக்கான அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கணும், எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து அந்த சீன்ஸை வந்து பாருங்க ஷார்ட் பை ஷார்ட்டா வந்து நீங்க உருவாக்குறதுக்காக வந்து பாருங்க அந்த கேமரா ஆங்கிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து அந்த கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோவை யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், எனக்கு யூடியூப்ல போஸ்ட் பண்ற மாதிரி காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா போதும், அதுலேயே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிடும். அது போல வந்து பாருங்க சீன் பை சீனா அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிடும். அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை வச்சு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த ஸ்டோரியில என்னென்ன கேரக்டர் இருக்காங்களோ அந்த கேரக்டரை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேரக்டர் உருவாக்கிட்ட பிறகு அந்த சீன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்க சீன் பை சீனா இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம் அந்த கேரக்டரை வச்சு. ஓகே, இமேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கூகுள் ஃப்ளோவை பயன்படுத்தி நம்ம வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். இமேஜை கிரியேட் பண்றதுக்கு நான் வந்து ChatGPT அண்ட் வந்து கூகுள் விஸ்கை வந்து பயன்படுத்தியிருக்கேன். கூகுள் விஸ்க்லேயே எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன், அதனால தெளிவா வந்து பாருங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்றதுக்கு, அதாவது இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு கூகுள் ஃப்ளோ வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து கூகுள் ஃப்ளோல வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபைனலா வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து வீடியோல போட்டு நம்ம வந்து அவுட்புட் வந்து கொண்டு வந்துடலாம். ஃபைனல் எடிட்டிங் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகே, நம்ம வந்து தெளிவா வந்து புரியுற மாதிரி வந்து பார்ப்போம். அதனால நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இந்த ChatGPT ஓபன் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு வந்து இந்த நியூ பேஜ்ல இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து அந்த ஸ்டோரியை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை சீன் பை சீனா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இப்படி வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதே போலவே வந்து பாருங்க நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க கோலம் மற்றும் கிராம வாழ்வு சொல்லிட்டு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து இப்போ நான் வந்து மொபைல்ல ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் மொபைல்ல உருவாக்குனதே வந்து பாருங்க உங்களுக்கு லேப்டாப்ல வந்து வியூ பண்ண போறேன். அப்பதான் வந்து பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து இந்த போன்ல வந்து இது போல ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சீன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த சீன்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஒரு இமேஜ் உருவாக்கணும் அப்படின்னா, இது போல இந்த சீன்ஸை நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நியூ பேஜ் இருக்கு, இதுல நியூ பேஜ் ஓபன் பண்ணிட்டு இப்போ அந்த சீன் இதுல வந்து காப்பி பண்ணி அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு பிறகு இப்போ மறுபடியும் அதே பேஜுக்குள்ள, அதாவது நீங்க அந்த சீன்ஸ் எந்த பேஜ்ல கிரியேட் பண்ணீங்களோ அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல பார் லைன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வந்து பாருங்க கோலம் மற்றும் கிராம வாழ்வுன்னு சொல்லிட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு மறுபடியும் இது அந்த பேஜ்ல அந்த சீன் எங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அதுல போயிட்டு ரெண்டாவது சீனை காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து பாருங்க உதாரணத்துக்காக இந்த சீன் வந்து நான் காப்பி பண்றேன், ரெண்டாவது சீன் வந்து காப்பி பண்றேன். இப்போ ரெண்டாவது சீனை காப்பி பண்ணிட்டு இது போல வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த சீன் அந்த நியூ பேஜ்ல கிரியேட் பண்ணீங்களா, அது வந்து இந்த ரெண்டு பார் லைன் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். சீன் டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்டா இருக்கும். நீங்க என்ன கிரியேட் பண்ணினாலும் சரி அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கும். இப்போ ரீசெண்டா கிரியேட் பண்ணது அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இப்போ அதோட சேர்த்து இப்போ அந்த ப்ராம்ப்ட் இதுல என்டர் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு சர்ச்சஸ் வந்து பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி தான்
இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ஓகே, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க ஓல்டு சர்ச்சஸ்லாம் நம்ம இப்படி தான் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஓல்டு சர்ச்சஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு போய் நோட் பேடில் தனியாக வச்சுக்கணும். நோட் பேட்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இதில் போட்டு இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து ஷார்ட் மெத்தடு. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த மொபைல் வியூ வந்து பாத்தீங்க. இப்போ இதே வியூ வந்து நான் லேப்டாப்ல வந்து ஷோ பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து லேப்டாப்ல வந்து வியூ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க லேப்டாப்ல ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அந்த ChatGPT-யோட இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம வந்து மொபைல்ல ஓப்பன் பண்ணும்போது மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் 2 பார் லைன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க அப்படியே வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்குது. இப்போ நீங்க டைரக்டா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண சர்ச் ஹிஸ்ட்ரி நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கோலம் மற்றும் கிராம வாழ்வு இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு அழகிய ஸ்டோரி வந்து கேட்குறீங்க. என்ன கான்செப்ட்ல வேணா நீங்க வந்து ஸ்டோரி வந்து கேட்கலாம். உங்களுக்கான ஸ்டோரியை வந்து நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, ஸ்டோரியை வந்து கேட்டு எத்தனை நிமிஷத்துல உங்களுக்கு ஸ்டோரி வேணுமோ வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அத்தனை நிமிஷத்தை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பாருங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே போல தான் நீங்க பண்ணணும்லாம் கிடையாது. உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இமேஜஸ் கிரியேட் பண்றது, இந்த ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றது எல்லாமே. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பாருங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வீடியோ மேக் பண்ணி போடுறது. இப்போ இதையே பார்த்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து வராது. இதை வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நீங்க வந்து உங்களுக்கான வீடியோ கிரியேட் பண்றதுக்காக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு ஸ்டோரி வந்து கேட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, ஒரு கிராமத்தில் ஒரு கூரை மண் வீடு மட்டும் தனியாக உள்ளது. அந்த வீட்டு வாசலில் 3 பெண்கள் பொங்கலை கொண்டாடுவதற்காக கோலம் போடுகிறார்கள். இதை வைத்து 1 நிமிடம் அளவில் ஒரு கதையை உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இப்போ அதுக்கான ஸ்டோரியை வந்து கீழே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாருங்க சிம்பிளா தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. 1 நிமிஷம் அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டோரி வந்து கேட்குறீங்க, அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டோரியை வந்து நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா தான் அந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரியும். அந்த ஸ்டோரி வேணாம்னா கூட நீங்க வந்து அடுத்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து இருக்கு. இப்போ இந்த ஸ்டோரியை வந்து நீங்க வந்து சீன் பை சீனா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோரி வந்து பாருங்க உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படின்றதுனால தமிழ்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கே வந்து பாருங்க இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, அதனால வந்து பாருங்க தமிழ்ல வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது போல இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்லேயே கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான ஃபிலிமை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா, நீங்க தமிழ் தான் தெரியும் அப்படின்னா இப்படி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இது போல நீங்க வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த ஸ்டோரியை இப்போ வந்து பாருங்க இந்த கதையை ஆங்கிலத்தில் உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு போட்டேன். இது போல வந்து பாருங்க ஆங்கிலத்தில் வந்து நீங்க அந்த ஸ்டோரி வந்து உருவாக்கிக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க சம்டைம்ஸ் உங்க ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த ப்ராம்ப்ட் வந்து யூஸ் ஆகும். அந்த ஸ்டோரியில் இருக்க ப்ராம்ப்ட் கூட எடுத்து நீங்க இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். இது போல ஆங்கிலத்தில் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த கதையை சீன் பை சீனாக உருவாக்கி தரோம். இப்போ அந்த ஸ்டோரி வந்து சீன் பை சீனாக உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது போல வந்து போட்டுக்கோங்க. இப்போ போட்ட பிறகு வந்து பாருங்க ஆங்கிலத்தில் வந்து அந்த ஸ்டோரி வந்து சீன் பை சீனாக வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாருங்க இது போல வந்து பாருங்க 5, 6, 7 சீன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க தமிழில் உருவாக்கி தரோம். இப்போ அந்த சீன் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால புரியல, அதனால வந்து பாருங்க எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்து இப்போ தமிழ்ல வந்து உருவாக்கித்தான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பாருங்க அந்த சீன் 1 by 1 7 சீன் வரைக்கும் வந்து பாருங்க கரெக்டா அதே மாதிரியே தமிழ்ல வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இது போல வந்து பாருங்க தமிழ் இங்கிலீஷ்ல வந்து பாருங்க ரெண்டுத்திலேயே நீங்க வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க நீங்க வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது சரி, இமேஜஸ் கிரியேட் பண்ணும்போது சரி, நீங்க வந்து பாருங்க மிஸ்டேக் இல்லாம கிரியேட் பண்ண முடியும். சரியான இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுத்திலுமே வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ப்ராம்ப்ட்ஸை. இப்போ நீங்க இது போல தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அந்த சீன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் அடுத்ததா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சீன்ஸ்க்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க இந்த ஒவ்வொரு சீனுக்கும் தமிழ் வாய்ஸ் டயலாக் வாய் அசைவு ஒற்று போகும்படி உருவாக்கி தரும் மற்றும் இலவச பின்னணி இசை வரும்படி உருவாக்கி தரும் மற்றும் ஷார்ட் பை ஷார்ட் கேமரா ஆங்கிள்ஸ் இது போல வந்து பாருங்க போட்டேன். இது போல போட்ட பிறகு வந்து பாருங்க இதே போல நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அந்த சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 7 வரைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாருங்க கேமரா ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு சீன் 1க்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிராம வயல்கள் தனியாக உள்ள மண் வீடு இந்த கேமரா ஆங்கிள் எப்படி வரும்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ஓவர் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜிஎம் ஃப்ரீ டைப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃப்ரீ மியூசிக் தான். இது வந்து யூடியூப்ல வந்து பயன்படுத்தலாம். யூடியூப் லைப்ரரியிலேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மியூசிக் வந்து எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து பாருங்க நான் வந்து ஃப்ரீ மியூசிக்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நான் கேட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்றதுல ஓகே. இப்போ வந்து பாருங்க சீன் 2க்கு அதே மாதிரி தான் கேமரா ஆங்கிள் வாய்ஸ் ஓவர் பிஜிஎம் சொல்லிட்டு வந்துருச்சு. இதே போல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துரும். 7 சீன் வரைக்கும் வந்து பாருங்க இது போல வந்து உருவாக்கி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த சீன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த சீன்ஸை வச்சு நம்ம வந்து இப்போ அந்த வீடியோ உருவாக்குறதுக்கான இமேஜஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ கீழே கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து பாருங்க வீடியோ உருவாக்குறதுக்கான இந்த ப்ராம்ப்ட் இந்த சீன் 1 கேமரா ஆங்கிள் வாய்ஸ் ஓவர் பிஜிஎம்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து பாருங்க அந்த 7மே வந்து
இந்த வீடியோவை உருவாக்குறதுக்கான ப்ராம்ப்ட், அந்த சீன் பை சீனா 7 கிரியேட் பண்ணல இதுக்கு முன்னாடி மேல அது வந்து பாருங்க இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட். அது இமேஜ், இது வீடியோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது போல நீங்க வந்து இந்த வீடியோ ப்ராம்ப்டை ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்ததா என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு ஸ்டோரியை வந்து உருவாக்கியிருக்கோம். சீன் பை சீனா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்டோரியில வந்து அந்த கேரக்டர்ஸ் வரும்ல, அந்த கேரக்டர்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கேரக்டர்ஸை ரெடி பண்றதுக்கான ப்ராம்ப்ட் வந்து எனக்கு உருவாக்கி கொடுன்னு சொல்லிட்டு ChatGPT-ல இதே பேஜ்ல வந்து கேட்க போறீங்க. இப்போ அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாருங்க மேல. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது மேலே வந்துருங்க. இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்டோரி வந்து கேட்டு ஸ்டோரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கல. இப்போ இந்த ஸ்டோரியை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க தமிழ்ல காப்பி பண்ணாலும் சரி, இல்ல இங்கிலீஷ்ல காப்பி பண்ணாலும் சரி, இது போல வந்து பாருங்க நீங்க இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது போல நீங்க காப்பி பண்ணிட்டு இப்போ கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆஸ்க் எனிதிங்ல. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி உருவாக்கியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல வந்து பாருங்க அந்த ப்ராம்ப்ட் வந்து, அதாவது அந்த ஸ்டோரியை வந்து நான் முழுசா காப்பி பண்ணிட்டு வந்து இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த கதையில் உள்ள 3 பெண்களின் படத்தை உருவாக்க இமேஜ் ப்ராம்ப்ட் தனித்தனியாக உருவாக்கி தரவும். இப்போ நீங்க இது வந்து இப்படியும் கேட்கலாம். நீங்க வந்து இந்த கதையில் உள்ள கேரக்டர்ஸை உருவாக்க ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்கி தரவும் இப்படியும் வந்து கேட்கலாம். இது போல நீங்க வந்து கடைசியா வந்து டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க 1 by 1 ரெடி பண்ணி கொடுத்துரும். உமன் 1 ஃபர்ஸ்ட் பெண்ணுக்கான ப்ராம்ப்ட் இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உமன் 2 செகண்ட் பெண்ணுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உமன் 3 மூணாவது பெண்ணுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. இது போல இப்போ அதுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நீங்க உருவாக்கிக்கோங்க. இப்போ இது போல அந்த கதையில வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்க்கான அந்த ப்ராம்ப்ட் உருவாக்கிட்ட பிறகு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ அந்த கேரக்டர்ஸ் வந்து ChatGPT-யை பயன்படுத்தி நீங்க வந்து உருவாக்க போறீங்க. ChatGPT-யை பயன்படுத்தி அந்த கேரக்டர்ஸ் உருவாக்கிட்ட பிறகுதான் அந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரை வந்து பாருங்க சீன்ஸோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து அதனால நம்ம வந்து இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வழக்கம் போல வந்து பாருங்க இப்போ உமன் 1 இருக்குல்ல, இமேஜ் ப்ராம்ப்ட் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராம்ப்டா காப்பி பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க நியூ பேஜுக்கு வந்துருங்க. இது போல கிரியேட் பண்றேன். நியூ பேஜுக்கு வந்துட்டு இப்போ அதுல தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ அந்த பேஜ் வந்து நான் வியூ பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் ரெக்வெஸ்ட் இருக்கு பாருங்க. இதுதான் இது போல சர்ச் ஹிஸ்டரியில இருக்கு. நான் அதை ஒவ்வொன்றா வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ChatGPT-ல நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஆஸ்க் எனிதிங்ல அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் போட்டுட்டு இப்போ அதுல நான் கீழே என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட்ல அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி தரும்பொழுது எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், அந்த பெண்ணின் படத்தை மட்டும் உருவாக்கி கொடுத்தால் போதும் இப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த கதையில கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட இமேஜை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் எதுவுமே நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. அதனால நீங்க வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இமேஜ் கிரியேட்டட் சொல்லிட்டு இப்போ இதை மட்டும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த கேரக்டரை மட்டும் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெண்ணோட படத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ இந்த பெண் வந்து பாருங்க கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த பெண் முன்புறம் நேராக பார்க்கும்படி உருவாக்கி தரோம்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ நேராக பார்க்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ இது போல வந்து பாருங்க இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட்டை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ வந்து செகண்ட் ப்ராம்ப்ட்டும் இங்கே வந்து தான் கொடுக்கணும் ஆஸ்க் எனிதிங்ல நியூ பேஜுக்கு. இப்போ கீழே வந்து பாருங்க கோலம் மற்றும் கிராமம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க சர்ச் பண்ண அந்த பேஜுக்குள்ள போகணும். இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. ரெண்டாவதா நீங்க மொபைல் யூஸ் பண்ணா மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 பார்ல கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வரும். இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணதை கிளிக் பண்ணிக்கலாம். இது போல கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுக்குள்ள வந்து அது இருக்கும். நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சது. இப்போ வந்து பாருங்க உமன் 2ன்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. இப்போ உமன் 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உமன் 2 கிளிக் பண்ணி இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் நீங்க நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்களா, அது வந்து இங்க வந்து இருக்கும். அதாவது ஃபர்ஸ்டா வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் அது அடுத்தடுத்து இருக்கு. இப்போ அதனால வந்து பாருங்க எனக்கு இங்க வந்து இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ அதுல வந்து கீழே ஆஸ்க் எனிதிங் சொல்லிருக்கு. அதுல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து அடுத்த இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ நான் வந்து பாருங்க ரெண்டாவது இமேஜ் ப்ராம்ப்ட்டை நான் வந்து என்டர் பண்ணிவிடும். அதே போல தான் எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், எனக்கு அந்த பெண்ணோட படத்தை மட்டும் உருவாக்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இப்போ அதே போலவே வந்து பாருங்க உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த பெண்ணு கீழே குனிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்போ மேல இருந்த பெண்ணும் இந்த பெண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அந்த மூஞ்சி, அந்த ஃபேஸ். அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த பெண்ணின் முகம் வேறு ஒரு பெண்ணின் முகமாக மாற்றி தரவும் மற்றும் முன்புறம் நேராக பார்க்கும்படி உருவாக்கி தரவும் சொல்லிட்டு போட்டேன். இப்போ வந்து பாருங்க நேராக பார்த்துருக்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஃபேஸும் வந்து பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஓகே, இது போல நீங்க கிரியேட் பண்ற இமேஜஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி இங்க வந்து பாருங்க இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா அங்க டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ கீழே வந்து பாருங்க பாட்டமா டவுன்லோட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாருங்க இப்போ வந்து நான் மூணாவது ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி வந்து பாருங்க அந்த மூணாவது ப்ராம்ப்ட்டை எடுத்து இதுல வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ அந்த மூணாவது பெண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கோங்க. இந்த பெண்ணு கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த பெண்ணின் முகம் அதே மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் அதே பேஸ் மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து பாருங்க நான் வந்து மாத்தி தர சொல்லியிருக்கேன். மாத்தி எனக்கு வந்து பாருங்க தரல. பட் இருந்தாலும் நேரா பாக்குற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம வந்து வச்சு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது போல வந்து பாருங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து தனித்தனியா உருவாக்கிக்கோங்க.
இப்போ நீங்க வந்து இந்த கூகுளோட விஸ்க வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டைரக்ட்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இதுல லான்ச் விஸ்க் சொல்லிட்டு இருக்கு. லான்ச் விஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட் வந்து நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து என்னோட கூகுள் அக்கவுண்ட் சைன் இன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சைன் இன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல என்டர் டூல் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. என்டர் டூல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்டர் டூல கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல இமேஜ் கிரியேட் பண்றதுக்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துப்போம். இப்போ ChatGPT குள்ள போயிடுவோம். இப்போ நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ண அந்த பேஜுக்குள்ள வந்துரும். வந்துட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம வந்து ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நம்ம வந்து அதை இங்கிலீஷ்ல வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் வந்து பாருங்க நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். முழு ஸ்டோரி வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது போல முழு ஸ்டோரியை வந்து நான் செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க காப்பி ஆயிடும். இப்போ வந்து பாருங்க நீங்க திரும்ப அந்த விஸ்க் பேஜுக்குள்ளே வந்துருங்க. அந்த வெப்சைட் குள்ளே வந்துருங்க. இப்போ வந்துட்ட பிறகு அந்த ஸ்டோரி முழுசா இதுல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேல வந்து இமேஜ்ல செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க அந்த ஸ்டோரியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முழு ஸ்டோரியை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இது போல இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க மறுபடியும் இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க வேற மாதிரி இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து அடுத்தடுத்து இமேஜஸ் வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் நான் வந்து இப்போ என்னுடைய வீடியோக்கு பேக்ரவுண்டா பயன்படுத்த போறேன். இது போல அந்த பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ChatGPTல இதே மாதிரி ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி நீங்க வந்து கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உருவாக்கி கொடுத்துரும். ஆனா அதுல வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்லாம அதாவது மனுஷங்க யாரும் இல்லாம நீங்க வந்து உருவாக்கணும். ஆனா இதுல மனுஷங்க வந்து வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதுல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதுல வந்து மனுஷங்க இருக்காங்களா அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ண போறேன். இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நியூ டேப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க ஃபோட்டோஸ் இருக்கு. ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது விஸ்க்ல சேவ் பண்ண அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ் டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல வந்து மனுஷங்க வந்திருக்காங்க. நான் இந்த இமேஜ் தான் பேக்ரவுண்டா பயன்படுத்த போறேன். இப்போ என்னுடைய எல்லா சீனுக்கும். அதனால வந்து பாருங்க இப்போ இதுல வந்து இந்த படத்தில் உள்ள நபர்களை நீக்கவும் வேறு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். இப்போ அது போல நான் டைப் பண்ணிட்டு இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ அந்த நபர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எம்டியா வந்து கொடுத்துருக்கு. இது போல வந்து பாருங்க நீங்க வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க பேக்ரவுண்டுக்காக. இது வந்து யூஸ் ஆகும். ஓகே இப்போ என்னுடைய இந்த ஸ்டோரியில இப்படி வந்து தேவைப்படுது. உங்களுடைய ஸ்டோரியில எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து உருவாக்கிக்கணும். இது வந்து ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ முழுக்கவே. ஓகே இப்போ இதுல வந்து பாருங்க இந்த கோலம் கலராக மாற்றி தரோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுல வந்து கோலம் இருக்கு ஆனா அதுல வந்து கலர் இல்ல. இப்போ வந்து கலர் அடிச்சா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலரா மாத்தி கூட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க கலர் அடிச்சா அப்படி இருக்குமோ அது போல வந்து மாத்தி கொடுத்துருக்கு. இப்போ வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த படத்தை வந்து அந்த சீன்ல 6வது சீனுக்கும் 7வது சீனுக்கும் நான் வந்து பயன்படுத்திப்பேன். அதாவது அந்த கோலத்தை போட்டு முடிக்கும் போது லாஸ்டா இந்த கலர் கோலத்தை வந்து நான் காமிப்பேன். இப்போ நான் வந்து திரும்ப விஸ்க் பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இந்த இமேஜஸ் எல்லாமே இப்போ நான் டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இது எல்லாமே டோட்டலா டெலீட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க நான் வந்து அடுத்த சீனை வந்து இதுல காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்கு சீன்ஸ் 1 by 1 கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீனை வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சீனுக்கான இமேஜ் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சீனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இது போல வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு நான் திரும்ப வந்து விஸ்க் பேஜுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே இப்போ வந்து பாருங்க திரும்ப விஸ்க் பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து இப்போ காப்பி பண்ண அந்த சீனை வந்து இப்போ இதுல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சீன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த சீனை படிச்சு பார்க்கணும். இந்த சீன்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க தமிழ்ல வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாருங்க ஒரே ஒரு வீடு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த வீடு இமேஜ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதனால இப்போ வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை. அதே போல தான் 2வது சீன்லயும் வந்து பாருங்க வீடு இமேஜ் தான். அதுல வந்து வெளிச்சம் வர மாதிரி அது காலையில விடிகிற மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க நம்ம கிட்ட வந்து இருக்கு. இப்போ வந்து 3வது சீன் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதனால இப்போ வந்து பாருங்க இப்போ 2 சீனுக்கான இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணல. 3வது சீனுக்கான அந்த ப்ராம்ப்ட் தான் இப்போ காப்பி பண்ணி போட போறேன். 2 சீனுக்கான இமேஜ் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கு. ஓகே இப்போ வந்து பாருங்க 3வது சீன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாசலில் பெண்கள் அந்த வீட்டின் வாசலில் 3 பெண்கள் வருகிறார்கள். கையில் கோலமாவு வாசலின் முன் அமர்ந்து கோலம் போட தயாராகிறார்கள். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அதனால இப்போ இந்த 3வது சீனை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு போயிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இதுல வந்து பாருங்க 3 பெண்கள் ஒரு பேக்ரவுண்ட் வீடு வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து இங்கிலீஷ் ப்ராம்ப்டே வந்து நான் காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து விஸ்க்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 3வது சீன் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ 3வது சீன் வந்து காப்பி பண்ணிட்டேன். 3வது சீன் காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் திரும்ப அந்த விஸ்க் பேஜுக்குள்ளே நான் வந்து போயிடுறேன்.
இப்போ நான் வந்து இதில் பேஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க கீழே பாட்டமில் ஆட் இமேஜஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட் இமேஜஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் விஸ்கில். இப்போ இதில் வந்து பாருங்க சப்ஜெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் அப்படின்றது இப்போ வந்து அங்கே யார் யாரெல்லாம் வந்து மனுஷங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் அந்த வீடியோவில் வர போகிறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 பெண்கள் வந்து இருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுற ஒரு பெண்ணோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் கீழே ஒரு பாக்ஸ் வரும். இப்போ இதில் வந்து அப்லோட் இமேஜ் கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து பாருங்க அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அப்படி இல்லைனா இதிலே கூட 2 இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பாருங்க 3 இமேஜ் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்க இதுலேயே நான் வந்து 3 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பாருங்க அந்த சீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஓகே, இப்போ சப்ஜெக்ட்ல 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ கீழே பாட்டம்ல சீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சீன் அப்படின்றது இப்போ அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வந்து பாருங்க அந்த வீட்டில் தான் வந்து கோலம் போடுறாங்க. அதனால அது வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கணும். இதில் இப்போ வந்து பாருங்க அந்த சீனில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க விஸ்கில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு செலக்ட் வந்து நான் கொடுத்துறேன் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டைல் சொல்லிட்டு. இந்த ஸ்டைல் அப்படின்றது நீங்கள் கார்ட்டூன் மாடலில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்காக கீழே இமேஜஸ் வரும். இது போல நீங்கள் வந்து சீன் இமேஜாக இருக்கட்டும் சப்ஜெக்ட் இமேஜாக இருக்கட்டும் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஓகே, நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது போல வந்து பாருங்க அந்த இமேஜஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும். நமக்கு வந்து ஸ்டைல் வந்து வேண்டாம், இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். அதனால நான் ஸ்டைல் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து 3 இமேஜஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது போல நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே வந்து பாருங்க உங்களுக்கு கேன்சல் கொடுத்துருக்காங்க. இந்த கேன்சல் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த பேஜ் ரிமூவ் ஆகிடும். கீழே வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். மேலே வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தாச்சு. சீன் 3 வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கொடுத்துப்போம். இதில் வந்து அம்புக்குறி போது பாருங்க இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க யுவர் செலெக்ஷன் கண்டென்ட்ஸ் மோர் தென் 3 கான்டாக்ட்ஸ் இமேஜஸ் அலோட் இன் ப்ரீசஸ் மோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 3 இமேஜஸ் தான் மொத்தமாகவே ஆட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3 இமேஜஸ்க்கு மேலே இதில் கிரியேட்டே பண்ண முடியாது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கதைக்கு வந்து பாருங்க 4 இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி வருது. இப்போ அதனால என்ன பண்ண போறேன், இப்போ வந்து உதாரணத்துக்காக நான் வந்து இந்த சீனோட இந்த பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்றேன். பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து பாருங்க இதுக்கு பேக்ரவுண்டே இல்லாம நான் கொடுத்து பார்க்குறப்ப இப்போ பேக்ரவுண்டே இல்லாம நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து எப்படி கிரியேட் பண்ணி தருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நீங்க வந்து விஸ்கில் இது போல இமேஜஸ் கிரியேட் பண்ணும்போது இது போல 3 இமேஜஸ் தான் உங்களால கொடுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் வந்து இதுதான். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ அவங்க இருக்கிறது பிளேஸ் வேற அந்த பேக்ரவுண்ட் வேற வந்து வந்திருக்கு. இப்போ அந்த சீன் வந்து நம்ம கேன்சல் பண்ணதுனால சீன் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தாதான் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த இமேஜஸ் வந்து உருவாக்கி தரும். இப்போ வந்து பாருங்க அந்த சீன்ல வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க அந்த பெண்ணோட போட்டோ வந்து ஒன்று நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். 2 பெண்ணோட போட்டோ தான் கொடுத்துருக்கேன் சப்ஜெக்ட்ல. இப்போ கொடுத்துட்ட பிறகு நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து சரியா வந்து உருவாக்கி கொடுக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து எனக்கு வந்து சரியா வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஒரு இமேஜ்ல 4 பெண்ணும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒரு இமேஜ்ல 3 பெண்ணும் கொடுத்துருக்கு. ஆனா அதுல இருக்க ஃபேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொடுத்துருக்கு. பட் இப்போதைக்கு வந்து பாருங்க நான் வந்து இப்போ விஸ்க்ல வந்து கிரியேட் பண்ணல. நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாருங்க விஸ்க்ல வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இதுல வந்து அவங்க கிரியேட் பண்ற ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அதனால அவங்க வந்து ஈஸியா இமேஜஸ் கிரியேட் பண்ணி அவங்க வந்து அந்த வீடியோ வந்து குயிக் டைம்ல வந்து முடிச்சிருவாங்க. எனக்கு ஏன் இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா நான் வந்து ChatGPT பயன்படுத்தி நான் வந்து 3 பேருக்கு மேல நான் வந்து கேரக்டர் வச்சிருக்கிறதுனால வந்து பாருங்க ChatGPT பயன்படுத்தி இமேஜஸ் கிரியேட் பண்றதுனால எனக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்கு. சில பேர் வந்து ஏன் இவ்வளோ டைம் ஆகலாம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அது போல் நீங்கள் வந்து மனுஷனாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி 2 கேரக்டராக இருந்தாலும் சரி நீங்கள் அது மட்டும் வச்சு நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரிக்கான ஃபிலிமை உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்க்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்டில் இப்போ அந்த கேரக்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீனில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட்டில் வந்து பாருங்கள் அந்த சீனை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது போட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நீங்கள் வந்து விஸ்கில் நீங்கள் வந்து இமேஜஸை ஜென்ரேட் பண்ணும்போது குயிக் டைம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ChatGPT போனால் கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும், கொஞ்சம் இல்லை அதிகமாகவே டைம் எடுத்துக்கும். நான் வந்து மீதி இமேஜை ChatGPT பயன்படுத்தி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க விஸ்கில் வந்து இப்போ இதே போல தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வரும். இப்போ வந்து பாருங்க நிறைய கேரக்டர்ஸ்ல நீங்க வந்து இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த கூகுள் விஸ்கில் வந்து கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டாக வந்து பாருங்க 3 கேரக்டர்ல தான் பண்ண முடியும். அது சப்ஜெக்ட் 2 ஃபோட்டோ ஆட் பண்ண முடியும், அந்த சீன்ல வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண முடியும். மொத்தமா 3 ஃபோட்டோ வச்சு தான் வந்து பாருங்க அதில் இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். 3 ஃபோட்டோல அதாவது 3 கேரக்டர் வச்சு தான் நீங்க வந்து ஒரு வீடியோவே உருவாக்க முடியும். அந்த 3 கேரக்டர் வந்து வீடியோவில் வந்து நடிக்கிற மாதிரி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் விஸ்கில் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா 3 கேரக்டர் இருந்தால் விஸ்கில் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. 3 கேரக்டருக்கு மேலே இருந்தால் இது போல நீங்கள் ChatGPT பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து பண்ணியாகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அந்த சீன்ஸ் வந்து 7 சீன்ஸ் இருக்கு. அந்த 7 சீன்ஸுக்கான இமேஜ் வந்து இப்போ நம்ம உருவாக்க போறோம். கேரக்டர் வந்து உருவாக்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க சீன்ஸ்க்கான இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்டோரி வந்து நீங்க சீன் பை சீனா வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த சீன்ஸ் வந்து கீழே வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும்.
இருக்கும். இப்போ வந்து பாருங்க ஆங்கிலம் வந்து உங்களுக்கு புரியாது, இப்போ தமிழ் தான் உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தமிழ்ல வியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அந்த சீன்ல வந்து எந்த மாதிரியான இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சீன்ல அமைதியான கிராமம், காலை பசுமையான வயல்கள், கிராமத்தில் ஓரத்தில் தனியாக நின்று கொண்டிருக்கும் ஒரு கூரை மண் வீடு. ஓகே, இப்போ வந்து பாருங்க உதாரணத்துக்காக இப்போ இந்த டேப்ல வந்து இதை வச்சிருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த பேஜ் வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க இது ரீசெண்டாக கிரியேட் பண்ணக்கூடிய பேஜ். இப்போ ஓகே, இந்த பேஜ்ல வந்து பாருங்க சீன் 1க்கான அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து உருவாக்குனது இருக்கு. இப்போ இந்த கோலம் வந்து கலர்ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி தர சொன்னேன். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாருங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகுது, அந்த வீடியோ வந்து தொடக்கும். அப்போ வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம் வந்து இருக்காது. அதனால என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இப்போ அந்த சீன் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த சீன்ல வந்து பாருங்க எனக்கு வந்து அந்த கோலத்தை ரிமூவ் பண்ணி உருவாக்கி கொடு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த கோலத்தை ரிமூவ் பண்ணிட்டு உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி மேலே வந்து பாருங்க இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிருக்கணும். இதில் வந்து பாருங்க ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோ இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உருவாக்கின அந்த இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஆஸ்க் எனிதிங்ல அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து இது போல நீங்கள் வந்து இந்த சீனுக்கு படத்தை உருவாக்கி தரவும் கோலம் இல்லாமல் சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து பாருங்க இது போல வந்து உருவாக்கி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணது இந்த இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண இமேஜஸ்லாம் இதில் ஷோ ஆகுது பாருங்க இதில். ஓகே, இது போல வந்து உருவாக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ 2வது சீனு கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 2வது சீன் வந்து இப்போ 2வது சீனை படிச்சு காமிங்க. 2வது சீனில் வந்து பாருங்க காலை ஒளி, சூரியன் மெதுவாக உதயமாகின்றன, மஞ்சள் ஒளி அந்த மண் வீட்டின் மேல் விழுகிறது, பறவைகளின் சத்தம் மட்டும், அதாவது பறவைகள் இருக்க மாதிரி உருவாக்கியாச்சு. இப்போ வந்து பாருங்க பறவை வந்து இங்க இடத்துல பறக்குது, அதை வந்து எடுத்துக்கும், பறவை வந்து பறக்கிற மாதிரி அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். சூரியன் வந்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுக்கும். சீன் அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கே காப்பி பண்ணி போட்டேன். இதில் வந்து பாருங்க இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, சூரியன் வர மாதிரியும். இப்போ வந்து பாருங்க அந்த காலை டைம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இது போல வந்து பாருங்க சீன் பை சீனா ஒன்று நீங்க வந்து கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு சீனும் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க சீன் 3க்கு சீன் 3க்கு வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சீன் 3ல நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து பாருங்க சில டைம்ல சீன் 3லயே வந்து பாருங்க ஒவ்வொரு சீன்ல வந்து 2-3 இமேஜஸ் கிரியேட் பண்ற மாதிரி வரும். அதை நீங்க நல்லா பார்த்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து இதை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது வந்து பாருங்க மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும், மிஸ்டேக் வந்து ஆயிடும். அதனால இந்த ஒரு சீனுக்கு எத்தனை இமேஜஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த சீனை நல்லா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இந்த சீனை படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த வீட்டின் வாசலில் 3 பெண்கள் வருகிறார்கள், கையில் கோலம் மாவு, அதுக்கப்புறம் வாசலின் முன் அமர்ந்து கோலம் போட தயாராகிறார்கள். ஓகே, இப்போ வந்து இதுல நல்லா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வீட்டை நோக்கி 3 பேர் வராங்க, அது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கையில் கோலமா வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வாசலின் முன் அமர்ந்து கோலம் போட தயாராக இருக்கிறார்கள். இப்போ வந்து அந்த பெண்கள் வந்து கோலமாவை எடுத்துட்டு தான் வராங்க, எடுத்துட்டு வரும்போது கோலமாவை எடுத்துக்கிட்டு வர மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த வாசல்ல அமர்ந்து அந்த கோலமா வச்சு தயாராகிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். இந்த சீனுக்கு 2 இமேஜ் ரெடி பண்ணணும். இது போல வந்து பாருங்க நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சீனுக்கு எத்தனை இமேஜ் ரெடி பண்ணுமோ அத்தனை இமேஜ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். இது வந்து புரியாது உங்களுக்கு, அதனால தான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் அதனால என்ன பண்ண அப்படின்னா அந்த சீன் 3ல அந்த வீட்டின் வாசலில் 3 பெண்கள் வருகிறார்கள், இந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டேன். இதை வந்து இங்கிலீஷ்ல நீங்க காப்பி பண்ணிக்கலாம், தமிழ்லையும் காப்பி பண்ணிக்கலாம். தமிழ் காப்பி பண்ணினாலும் சரி, இங்கிலீஷ்ல காப்பி பண்ணாலும் சரி, நீங்க வந்து நியூ பேஜுக்குள்ள வந்துட்டு அதே பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ வந்து பாருங்க இங்க வந்து இங்கிலீஷ்ல தான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க இந்த வீட்டுக்கு 3 பெண்கள் நடந்து வரும்படி உருவாக்கவும் இப்படி போட்டேன். ஓகே, இப்போ போட்ட பேரு மேலே வந்து பாருங்க அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 3 பெண்ணோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் அந்த வீடியோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தம் 4 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யாருக்கும் ChatGPT அப்படின்றது யூஸ் பண்ண தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, இது போல வந்து பாருங்க அந்த ஃபோட்டோ 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துட்டு இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது போல வந்து பாருங்க இப்போ கோலமா எடுத்துட்டு வர மாதிரி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் தான். இப்போ கடைசியா வந்து வீடியோ கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வச்சு நான் வேற இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கீழே வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, லாஸ்டா இருக்கும் அந்த இமேஜ். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த இமேஜ் இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ அந்த 3வது ப்ராம்ப்ட் வந்து இங்க கொடுத்துட்டேன். அந்த 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டு 3வது ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு 3 பெண்களும் வீட்டை நோக்கி நடந்து செல்லும்படி உருவாக்கி தரோம். இந்த நாங்க கீழே கொடுத்தல இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அதனால வந்து பாருங்க இமேஜ் வந்து தப்பா கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த சீன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது போல தான் வந்து பாருங்க நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து அந்த இமேஜ் வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணணும். இப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சரியாக கொடுத்தா தான் சரியான இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா நீங்க வந்து வீடியோ ப்ராம்ப்ட்டை கொடுத்து வீடியோ கிரியேட் பண்ணும்போது டோட்டலா கொலாப்ஸ் வந்து ஆயிடும், உங்களுக்கு வந்து சரியா வீடியோ வந்து வராது. அதனால தான் சொல்றேன். நான் வந்து ஏன் இவ்வளவு பொறுமையா சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதனால தான் வந்து இவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது போல வந்து பாருங்க அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ 3வது சீன்ல இன்னொரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க 3வது சீன்ல இப்போ இந்த இமேஜ் கையில் கோலம் மாவு வச்சிருக்காங்க, வாசலின் முன் அமர்ந்து கோலம் போட தயாராகிறார்கள். ஓகே, இப்போ வந்து பாருங்க
இப்போ வாசலில் முன்பு அமர்ந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷ் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 4 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. கோலம் போடுறதுக்கு ரெடி ஆன மாதிரி. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி போட்டிருக்காங்க, இது ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 4வது ப்ராம்ப்ட் காப்பி வந்து போட்டேன். 4வது ப்ராம்ப்ட்ல வந்து பாருங்க இந்த 3 பெண்களோட இமேஜஸ் வந்து போட்டிருக்கேன். 3 பெண்களோட இமேஜஸ் போடும்போது வந்து பாருங்க இதுல இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது போல கோலம் போடுற மாதிரி. இப்போ வந்து பாருங்க இதுல வந்து அந்த 4வது ப்ராம்ப்ட்ல அந்த வீடு வந்து கேட்கல. அந்த 4வது ப்ராம்ப்ட் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது 4வது சீனை படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கோலம் போடும் கைகள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நெருக்க காட்சி, ஒருத்தி வட்டம் இழுக்கிறாள், இன்னொருத்தி பூ வடிவங்களை சேர்க்கிறாள், 3வது பெண் சின்ன சின்ன புள்ளிகளை வைக்கிறாள். இப்போ இதுக்கு வந்து வீடு தேவைப்படாது. இப்போ அவங்களுடைய போட்டோ மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த போட்டோவை ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். 4வது ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இமேஜ் வந்து இது போல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ இது போல நம்ம வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ். ஓகே, இது போல வந்து இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 5வது ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ 5வது ப்ராம்ப்ட்ல அதே போல 5வது ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த பெண்களோட 3 இமேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 5வது ப்ராம்ப்ட் இதுல வந்து என்டர் பண்ணிட்டு நான் பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க 5வது ப்ராம்ப்ட் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். பேச்சு நினைவுகள், மிதமான சிரிப்பு, மெதுவான உரையாடல், ஒரு காலத்தில் இந்த வீட்டில் ஊரே கூடி விழா கொண்டாடினோம், நினைவுகள் முகத்தில் தெரிகிறது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த 3 இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா இப்போ இந்த சாட் ஜிபிடின்றதால பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு இந்த இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதுவே வந்து பாருங்க இந்த சாட் ஜிபிடில நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வேற ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும். அதனால நீங்க வந்து இது போல நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்து நீங்க வந்து இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தொடர்ச்சியா அந்த ஒரே பேஜ்ல கிரியேட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டு அந்த நிகழ்வுகள்லாம் வச்சு அதே மாதிரி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் வந்து 6வது ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே போலவே வந்து பாருங்க 4 இமேஜஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க 6வது ப்ராம்ப்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டேன். 6வது ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இப்போ இந்த 6வது ப்ராம்ப்ட்ல வந்து பாருங்க கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து எழுந்து நின்று பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதே போல தான் இருக்கு. இப்போ கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ எழுந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே போல 7வது ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். 7வது ப்ராம்ப்ட் சேம் அதே தான். அதனால அதே போட்டோ வந்து பாருங்க நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதே போட்டோ வந்து ஆட் பண்ணி இப்போ வந்து பாருங்க இப்படி வந்து அதோட விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு அந்த கேமரா ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அந்த 7வது ப்ராம்ப்ட்ல வந்து பாருங்க அந்த கேமரா ஸ்லோலி எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இது போல வந்து பாருங்க அந்த சீன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய சீன்ஸ்க்கான இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க திரும்ப சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 கோட் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பார்ல கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சர்ச் பண்ண உங்களுடைய அந்த ஸ்டோரி அந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும்ல அந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வந்துருங்க. இப்போ வந்து பாருங்க அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வந்துடுறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ இதில் வந்து நீங்க அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணது அந்த சீன்ஸ் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்போ இதுல வந்து நீங்க அந்த வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணீங்களா அந்த சீனுக்கு அப்புறம் சீனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நான் வச்சுக்கிறேன். அதுல வந்து சீன் பை சீனா வந்து இருக்கும். 7 சீன் வரைக்கும் வந்து பாருங்க நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது போல உங்களுடைய ஸ்டோரிக்கு எத்தனை சீன் கிரியேட் பண்ணீங்களோ அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து இருக்கும். இப்போ இது போல இந்த வீடியோ ப்ராம்ப்ட்லாம் நம்ம வந்து சீன் பை சீனா நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ நீங்க இந்த சாட் ஜிபிடி பேஜை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இந்த லிங்க் வந்து பாருங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா வந்துடலாம். இப்போ இந்த பேஜ்க்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க லான்ச் ஃப்ளோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோவில் லான்ச் ஃப்ளோ சொல்லிட்டு பாருங்க. இது வந்து கூகுளோட டூல் தான். நீங்க வந்து சர்ச் பண்ணாலே இன்டர்நெட்ல கிடைக்கும். லான்ச் ஃப்ளோ அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ இப்படி வந்து வருது. இப்போ இதுல வந்து கெட் ஸ்டார்டட் சொல்லிட்டு இருக்கு. கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்க சைன் இன் பண்ணணும். இதுல வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் சைன் இன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பாருங்க ஒரு சில கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கிரெடிட்ஸை பயன்படுத்தி தான் இதில் வந்து நம்ம வீடியோஸை கிரியேட் பண்ண முடியும். 180 கிரெடிட்ஸ் அது போல காமிக்குது. ஓகே, இதில் வந்து பாருங்க நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துப்போம். இப்போ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ இந்த பேஜில் தான் நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ண போறோம். இப்போ இந்த பேஜில் மேலே டாப்ல வந்து பாருங்க வீடியோவில் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வீடியோவில் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க இதில் டெக்ஸ்ட் டு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் ஒரு ஆரோ, இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன பண்றீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்க ஃப்ரேம்ஸ் டு வீடியோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரேம்ஸ் டு வீடியோ அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ நீங்க ஃப்ரேம்ஸ் டு வீடியோ கிளிக் பண்ணும்போது இப்போ இமேஜஸ் ஆட் பண்றதுக்கான 2 ப்ளஸ் பட்டன் வந்து கீழே வந்து வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நீங்க வந்து 2 இமேஜை மட்டும் கிரியேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு சீனுக்கு வந்து 2 இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதுல முடிஞ்ச அளவுக்கு 2 இமேஜ்லயே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அடங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க 3வது இமேஜுக்கு போனீங்க அப்படின்னா 3வது இமேஜ் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க VO3 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. VO3 அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் ரேஷியோ சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க எந்த சைஸ்ல வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க வந்து சில பேர் வந்து பாருங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ்க்காக பண்ணுவீங்க. அவங்களாம் போர்ட்ரேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் தான் கிரியேட் பண்ண போறேன். லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது யூடியூப் வீடியோ சைஸ், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அந்த வீடியோ கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க அவுட்புட் ப்ராம்ப்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க அவுட்புட் வந்து 1ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க 2ல செலக்ட் பண்ணி 3ல செலக்ட் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து அந்த ஒரு சீனுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது அத்தனை சீன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அத்தனை வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். அதுல எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாருங்க கிரெடிட்ஸ் வந்து செலவாகும். நமக்கு கொடுக்குறதே கம்மியான கிரெடிட்ஸ் தான். அதனால வந்து பாருங்க நீங்க ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கீழே மாடல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதில் வந்து பாருங்க VO 3.1 ஃபாஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதில் VO 3.1 குவாலிட்டி பீட்டா ஆடியோ சொல்லிட்டு இருக்கு. இதை நீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல நம்ம வீடியோ கிரியேட் பண்றதுக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து தேவை. நமக்கு கொடுக்குறதே 100 சம்திங் கிரெடிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து VO3 ஃபாஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணும்போது வந்து பாருங்க இதுக்கு கிரியேட் பண்றதுக்கு 20 கிரெடிட்ஸ் தான். அதனால நம்ம இதே வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இது எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க அந்த ப்ராம்ப்ட்ஸை கொண்டு வந்து இங்க வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சாட் ஜிபிடிக்குள்ளே நான் திரும்ப வந்து போயிடுறேன். இப்போ நான் சாட் ஜிபிடிக்குள்ளே நான் திரும்ப வந்துட்டேன். திரும்ப வந்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்க சீன் 1 சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க சீன் 1 வந்து நான் செலக்ட் பண்ணி காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து சீன் 1 அப்படின்றத மட்டும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப வந்து கூகுள் ஃப்ளோ அந்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. அந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க திரும்ப அந்த வெப்சைட்குள்ளே வந்துடுறேன். திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ இதில் வந்து பாருங்க அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சீன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பிறகு இந்த சீனை வந்து நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இந்த சீன்ல வந்து எத்தனை இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இப்போ வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பாருங்க அப்லோட் சொல்லிட்டு இருக்கு. அப்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. 2 இமேஜ்னா இன்னொரு ப்ளஸ் கிளிக் பண்ணி இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அக்ரி வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணி இப்போ அப்லோட் கிளிக் பண்ணி இப்போ வந்து பாருங்க இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரே ஒரு வீடு மட்டும் இப்போ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம்லாம் எதுவுமே கிடையாது, வெளிச்சம் எதுவும் வரல. அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த வீடு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். சூரிய ஒளிலாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பாருங்க இதுல இப்போ சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூடியூப் வீடியோ சைஸ்ல, அதாவது லேண்ட்ஸ்கேப்ல கிரியேட் பண்ண போறோம். அதனால லேண்ட்ஸ்கேப் இதில் செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இப்போ வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இது வந்து சைட்ல வந்து பிளாக்கா தெரியுது பாருங்க. அது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த இமேஜ்லேயே வந்து பாருங்க கிராப் பண்ணுங்க. ஃபுல்லா தெரியுற மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணுங்க. நான் பண்ற மாதிரி இப்போ நீங்க இது போல கிராப் பண்ணிட்டு சரியா இது போல கிராப் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க கிராப் அண்ட் சேவ் சொல்லிட்டு இருக்கு. கிராப் அண்ட் சேவ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இது போல லோடிங் ஆகி அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஆட் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாருங்க அந்த ஃப்ரேம்ல நீங்க கூட செக் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ் தானே சொல்லிட்டு. இப்போ அந்த நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இது போல வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் ஆகும். நீங்க வந்து வெயிட் பண்ணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. சரியில்லை அப்படின்னா நீங்க மறுபடியும் சரியான இமேஜை கொடுத்து ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்க ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு வீடு இன்னும் நினைவுகளோடு நிற்கிறது. இந்த கிராமத்தின் இப்போ நீங்க செக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க மேல டவுன்லோட் ஐகான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க அப்ஸ்கேல்டு 1080p இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் 720p இதுவும் HD தான். அதுல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல வந்து டவுன்லோட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து அப்ஸ்கேல் 1080p இதுலயே கொடுங்க. இதுதான் நல்ல குவாலிட்டி. ஓகே, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூ மினிட்ஸ் ஆகும். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு தான் வந்து பாருங்க டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க வந்து அடுத்த வீடியோ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் வந்து ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோக்கு கீழே 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 டாட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு டெலீட் சைட் கொடுத்துருப்பாங்க. டெலீட் வந்து கொடுத்து இப்போ இது வந்து டெலீட் வந்து பண்ணிருங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் எம்டி ஆயிடும். இப்போ நீங்க வந்து அடுத்த வீடியோ வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணலாம். இப்போ அடுத்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சாட் ஜிபிடிக்குள்ள வந்துட்டு 2வது சீனை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2வது சீன் வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2வது சீனை வந்து காப்பி பண்ணிட்டு நான் திரும்ப வந்து இப்போ அந்த ஃப்ளோ அந்த வெப்சைட்குள்ளே வந்துடுறேன். கூகுள் ஃப்ளோக்குள்ளே வந்துடுறேன். இப்போ இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீனை வந்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த சீன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த சீன்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜ் இப்போ வந்து பாருங்க நான் வந்து அந்த 2வது வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து சூரிய ஒளிலாம் வர மாதிரி நான் சாட் ஜிபிடில வந்து உருவாக்கி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க கரெக்டாக வந்து இது போல கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு கிராப் அண்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து இது வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஒரு தடவை மறுபடியும் இதுல வந்து பாருங்க VO3 அப்படின்றத மேல இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்க இமேஜ் வந்து ஆட் பண்ணும்போது மாறிடும். அதனால நீங்க வந்து பாருங்க இது வந்து சரியா செலக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. போர்ட்ரேட்ல இருக்கா லேண்ட்ஸ்கேப்ல இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ இதுவோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் தான் லேண்ட்ஸ்கேப்ல விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்க இது போல செக் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து அம்புக்குறி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து வீடியோ
வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸ்பீட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கை. இப்போ நீங்க அதே போல அந்த வீடியோக்கு மேல இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐகானை கிளிக் பண்ணி 1080p இதுலயே வந்து இந்த குவாலிட்டிலேயே வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸ்பீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அதே போல வழக்கம் போல இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதை டெலிட் பண்ணிட்டு இப்போ அடுத்த வீடியோ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதே போலவே ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டையும் நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து போட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க 3வது சீன் வந்து நான் காப்பி பண்ணிட்டு வந்து போட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க 3வது சீனுக்கான இமேஜ் வந்து அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி அப்லோட் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நடந்து போகிற மாதிரி இப்போ வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ இது போல கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ முழுக்க அந்த லேண்ட்ஸ்கேப்பில் தான் இதில் வந்து நீங்கள் கிராப் பண்ணணும். கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிராப் பண்ணிட்டு நான் வந்து ஆட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ வந்து இது போல வீடியோ வந்து கிரியேட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து வீடியோ கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வா இங்கே போடலாம். ஓகே, இதே போல வழக்கம் போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துப்போம். அதாவது அடுத்த சீனை காப்பி பண்ணி வந்து போட்டுருவோம். இப்போ வந்து பாருங்க இப்போ 4வது சீன் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து போட போறோம். இப்போ 4வது சீன் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 4வது சீன் அப்படின்றது வந்து பாருங்க நமக்கு வந்து மெயின். இப்போ 4வது சீன் வந்து முழுசா வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க 2 இமேஜ் கொடுக்குற மாதிரி வரும். அதனால நம்ம வந்து தெளிவா படிச்சு தான் கொடுக்கணும். இது போல ஒவ்வொரு சீன்ல வந்து பாருங்க 2 இமேஜ் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 2 இமேஜ் பார்த்து வந்து நீங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த சீன் வந்து படிச்சு பாருங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து கோலம் போடுற மாதிரி அது ஒரு இமேஜ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோலம் போட்டுக்கிட்டே சிரிக்கிற மாதிரி அது ஒரு இமேஜ். இதுலயே வந்து பாருங்க இந்த சீன்ல 2 இமேஜ் வந்து வந்திருக்கு. இது போல ஒரு சீனுக்கு 2 இமேஜை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேரக்டரும் நீங்க வச்சு நீங்க உருவாக்கிக்கோங்க. 2 இமேஜ்க்கு மேல போனா இதுல வந்து ஆட் பண்ண முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அந்த 2 இமேஜ் இப்போ நான் வந்து ஆட் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கோலம் போடுற மாதிரி இருக்குல்ல அந்த சீன்ல எது ஃபர்ஸ்டா வருதோ அந்த இமேஜ் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஐகிரி வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க கோலம் வரைகிற மாதிரி வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ இதை தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிராப் வந்து பண்ணிக்கிறேன். இது போல கிராப் பண்ணிட்டு கிராப் அண்ட் சேவ் கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து அப்லோட் வந்து ஆயிட்டு இருக்கு. இப்போ அப்லோட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ 2வது ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. 2வது வந்து பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து கோலம் போட்டுக்கிட்டே சிரிக்கிற மாதிரி அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க அந்த மறுபடியும் அந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ற கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அப்லோட் வந்து கிளிக் பண்ணி கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அப்லோட் கிளிக் பண்ணி கேலரி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த பெண்கள் வந்து கோலம் போடுற மாதிரி இருக்கு. இப்போ அந்த இமேஜ் வந்து நான் இதுல வந்து ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து பாருங்க இதுல கோலம் போடுற மாதிரி இருக்கு. அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது தேவையான மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இது போல வந்து பாருங்க கரெக்டா அந்த இமேஜ்ல வந்து பாருங்க இது போல தான் கிராப் பண்ணணும். அப்பதான் கரெக்டா வந்து அமையும். ஓகே, இது போல நீங்க கிராப் பண்ணிட்டு கிராப் அண்ட் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் வந்து ஆயிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அம்புக்குறி இருப்பாங்க கீழே அதை வந்து கொடுத்துக்கோங்க. வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஜென்ரேட் ஆகுறது ஸ்பீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்றேன். அம்மா போட்ட மாதிரியே வரணும். அது வராம இருக்குமா? இப்போ நீங்க இது போல அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ 2 இமேஜ் கொடுத்தோம். அது எப்படி கரெக்டா மேக் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. அது போல அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு 2 இமேஜ் கொடுக்குறதா இருந்தா நீங்க வந்து சரியா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல 5வது 6வது 7வது சீனுக்கான அந்த வீடியோஸ் எல்லாமே இமேஜ் கொடுத்து நீங்க வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் தான். நான் வந்து அது எல்லாமே சொன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது நான் சொல்றது வேஸ்ட் தான். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய அந்த கிரெடிட்ஸ் முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து அந்த மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் சைன் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க வேற ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க வந்து சைன் இன் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும். நீங்க அடுத்தடுத்த சீனை வந்து பாருங்க அதுல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இது போல எல்லா சீனுக்கான வீடியோவும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ஃபைனலா எதனா ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்ல போட்டு நம்ம வந்து அவுட்புட் வந்து கொண்டு வந்துருவோம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல VN வீடியோ எடிட்டர் தான் வந்து பயன்படுத்த போறோம். இப்போ நான் வந்து எல்லா சீனுக்கான வீடியோவும் ஜென்ரேட் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் VN வீடியோ எடிட்டர் ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இந்த பேஜ்ல இருக்கும். இதுல வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்கு. நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து வீடியோ பெஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்த பிறகு இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து 1 by 1 அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து
வந்து நீங்கள் ஆர்டராக வந்து பாருங்கள் 1 2 3 4ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்கள் 7 சீனுக்கான அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை சீனோ அத்தனை சீனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சீனுக்கும் 8 செகண்ட் தான் வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ எல்லா கிளிப்ஸும் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து பாருங்க ஒரிஜினல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்க ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீடியோ செட்டிங்ஸ்ல. இப்போ இதில் வந்து பாருங்க நீங்கள் வந்து டிக்டாக் ஸ்டாட்டஸ் ரீல்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டிக்டாக் சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோன்றதுனால 16:9 யூடியூப் சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் சைஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் எதனா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ கிளிப்ல வந்து பாருங்க எனக்கு வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு இந்த வீடியோ கிளிப்ல வந்து பாருங்க எனக்கு வந்து அந்த வாசல்ல நிக்காம நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ வந்து பாருங்க அந்த வாசல்ல நிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து நான் கட் பண்ணணும். இது போல மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த கிளிப் வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது வரும். அதனால நீங்க வந்து சரி பார்த்து நீங்க வந்து அதை நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். நீங்க வந்து கட் வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்க வீட்டுக்குள்ள போகாம அந்த வாசல்ல கரெக்டா அந்த கோலம் போடுறதுல நிக்கிற மாதிரி வந்து பாருங்க அந்த சீனை வந்து கட் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க அவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நடக்கும்போது நான் வந்து அந்த டைம் லைன் அதில் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்பிளிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்பிளிட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது கட் ஆயிடும். அதாவது கத்திரிக்கோளை கிளிக் பண்ணும்போது கட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க தேவையில்லாத இப்போ நம்ம வந்து டெலீட் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை, உள்ள போறது வந்து தேவையில்லை. அதனால அதை வந்து நம்ம செலக்ட் வந்து பண்ணிப்போம். இப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணிட்ட பிறகு இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க அந்த கிளிக் மேல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டெலீட் வந்து கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தேவையில்லாத டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து சரியா இருக்கும். இப்போ எனக்கு இதே போல ஒரு மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கிளிப்லயே இருக்கு. அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் கிளிப்ல வந்து இருக்கு. இப்போ இந்த கிளிப்ல தான் வந்து பாருங்க அந்த மிஸ்டேக் வந்திருக்கு. லாஸ்டா வந்து இதை முடியும் பொழுது வந்து பாருங்க ஒரு மண் வீட்டுக்குள்ள வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல மண் வீட்டுக்குள்ள முடிகிற மாதிரி இருக்கு. அது வந்து நமக்கு தேவையில்லாத, அது வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிப்ல மண் வீடு எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நான் கரெக்டா அந்த டைம் லைன் வந்து நான் வச்சுக்கிறேன். டைம் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்து கரெக்டா வந்து வச்சு நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கு அப்போ கூட மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பாருங்க கரெக்டாக நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணும்போது கரெக்டாக நின்றும். இப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து பாருங்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்பிளிட் இருக்கு கத்திரிக்கோள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து அந்த நடுவில் தேவையில்லாத பீஸ் வந்து இருக்கும். அந்த பீஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் சின்ன கிளிப் இருக்கும் தேவையில்லாத, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல இப்போ நான் வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது இல்லை டெலீட் இருக்கும். டெலீட்டை கிளிக் பண்ணி அதை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத. ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் வந்து பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க அந்த 2 கிளிப்ல தான் இது போல மிஸ்டேக் வந்து இருந்தது. மீதி கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியாக தான் இருந்தது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து அந்த கிளிப்ஸ்ல வந்து பாருங்க நீங்க வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த வீடியோட பொருந்தி இருக்காது. இப்போ வந்து பாருங்க ஒன்னு சைடுல அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கா தெரியும். அதெல்லாம் நீங்க வந்து பாருங்க அந்த கிளிப் மேல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல லாஸ்டா வந்து இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லாத. இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் வந்து பண்ணிப்போம். இது போல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க சரியா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது இப்போ ட்ரான்சிஷன் அப்படின்றது ஒரு வீடியோ முடியும் போது இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது வரக்கூடியது தான் ட்ரான்சிஷன் அப்படின்றது. இதுல வந்து பேஸ் பேட் சொல்லிட்டு 2 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கு வந்து இதுல பிளாக் ட்ரான்சிஷன் வந்துருக்கு. இது வந்து நான் கொடுத்துட்டு இப்போ தேவையான மாதிரி அந்த டியூரேஷன் வச்சுக்கலாம். அந்த ட்ரான்சிஷன் எவ்வளோ எந்த டியூரேஷன்ல எவ்வளோ டைம்ல வரணும்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வந்து செட் பண்ணிட்டு அந்த டியூரேஷன் செட் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கு ஓகே வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஒரு டியூரேஷன் செட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கீழே வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க இது வந்து செட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ வந்து காலை அந்த விடியிற டைம் அப்படின்றதுனால அந்த பிளாக் டியூரேஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இது போல இப்போ அந்த பிளாக் மறைஞ்சு வரும். இப்போ வந்து பாருங்க அதுக்கு கரெக்டாக வந்து பொருந்தது. இது போல வந்து பொருந்துற மாதிரி அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் ட்ரான்சிஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மறுபடியும் வேற ட்ரான்சிஷன் வந்து கிளிக் பண்றேன். இதுலேயே பேஸ் மேட் சொல்லிட்டு இருக்கு 2 இருக்கு. இப்போ இதுலேயே வந்து ட்ரான்சிஷன் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றா நீங்க ப்ராக்டிகலாக செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் அது போல அடுத்த கிளிப்புக்கு வந்து பாருங்க நான் பேஸ்லேயே வந்து நான் ட்ரான்சிஷனை வந்து நான் செக் பண்ணி நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வந்து நீங்க இது போல நீங்க செக் பண்ணி எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பிளாக் அப்படின்ற இந்த ட்ரான்சிஷனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கிளிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த பிளாக்கே வந்து பாருங்க நிறைய கிளிப்ஸ்க்கு வந்து பொருந்தும். இருந்தாலும் ஒரு சில கிளிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து பொருந்தாது, வேற ட்ரான்சிஷன் வந்து பொருந்தும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து அடுத்த கிளிப் வந்து வருது. இப்போ மறுபடியும் இதுல நான் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வேற ட்ரான்சிஷன் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகே, ப்ளஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க பேஸ்லயே வந்து பாருங்க நான் வேற கொடுக்குறேன். பேஸ்லயே வந்து பாருங்க நல்லா இருக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த ட்ரான்சிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான டியூரேஷன் வந்து நீங்க வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இப்போ வந்து வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ ப்ளே பண்றேன். இப்போ இந்த ட்ரான்சிஷன் அந்த வீடியோக்கு வந்து கொடுக்க போறேன் இதுக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க கரெக்டாக வந்து அமைஞ்சிடுச்சு. இது போல வந்து பாருங்க அமையிற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அடுத்த கிளிப்புக்கு அந்த ஃபிளாஷ் அந்த லைட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செட் பண்ணிட்டு இந்த ட்ரான்சிஷனை செட் பண்ணிட்டு அதுக்கான டியூரேஷன் கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்கும்போது ப்ளே பண்ற பாருங்க. இப்போ வந்து ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி வரும், அந்த லைட் அடிக்கிற மாதிரி. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன். ஓகே, இப்போ இது போல வந்து பாருங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா கிளிப்புக்கும் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அடுத்த கிளிப்புக்கு வந்து நான் பிளாக்கை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அது ஃபைனல் அடுத்தது.
அடுத்துக்கும் வந்து பாருங்க நான் வந்து பிளாக்கே வந்து நான் யூஸ் பண்ணி போகிறேன். பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பிளாக்கே இதுக்கும் நான் செட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் கடைசியாக ப்ளே பண்ணி ஒரு பார்த்துக்கலாம். வீடு இன்னும் நினைவுகளோடு நிற்கிறது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கை. வா, இங்கே போடலாம். அம்மா போட்ட மாதிரியே வரணும். அது வராம இருக்குமா? ஒரு காலத்துல இந்த வீடு சத்தமா இருக்கும். திருவிழா நாளெல்லாம் தூங்கவே முடியாது. இன்னும் இந்த வீடு உயிரோட தான் இருக்கு. நினைவுகள் இருந்தால் தனிமையும் அழகுதான். ஓகே, இது போல வேறு எதனா எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி முடிச்ச பிறகு மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஐக்கான கிளிக் பண்ணி அப்படியே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஆட்டோவில் செலக்ட் ஆயிருக்கும். ஆட்டோனா அந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோட அந்த கிளிப்ஸ் எல்லாம் என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி தான் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகி எடுத்துக்கும். இப்போ மேனுவல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெசல்யூஷன் இருக்கு. நீங்கள் 2K 4K வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான அந்த பிட் ரேட்டு இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ரேட் எல்லாமே நீங்கள் தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. நான் எதுவும் இதில் சேஞ்ச் பண்ணலை. இப்போ வந்து பாருங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கான குவாலிட்டி நீங்கள் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்கள், இப்போ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இப்படி தான் வந்து எடிட் வந்து பண்ணணும். இந்த வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.